நம்ம வேலு நடுராஜாவை கொண்டு போட்டு தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல, ஐயோ கடவுளே, எங்களை ஏப்பா இப்படி சோதனை பண்ற நீ? ஐயோ அம்மா தானோ, உனக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா பூட்டுறா சொன்ன. இப்போ உடம்பு பூரா விறகா வச்சு அடிக்கிட்டேம்மா. தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவங்கள நான் சும்மா விட போறதில்லை. அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சுட்டு வந்துதாம்மா நான் உனக்கு பால் வாப்பேன். இல்ல நாம ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலாமா? இது சத்தியம். வாடா வெளியே, புடிக்கடா அவனை. அந்த அக்கிரமக்காரங்களை பழிவாங்க நான் விட மாட்டேன். அவ்வளவு அக்கிரமக்காரங்களா அவனுக்கு? நீ ரொம்ப கலப்பா இருக்க, முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு பசியே இல்லையே. என்ன பசி இல்லையே? பசி இருக்கணும்பா. பசி இருந்தா தான் மனிதன் வாழ்க்கையில உயர முடியும். பசி உள்ள நாடு தான் முன்னேற முடியும். பசியினால தான்பா இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பசி இருந்தே தீரணும்ப்பா. உண்மைதாங்க, எனக்கும் அடங்காத பசி இருக்குங்க. என் தங்கச்சி அநியாயமா கொண்டாடுங்களே, அவங்களை அழிச்சாதாங்க என் பசி அடங்கும். தம்பி, உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. அப்பா, அவர் முதல்ல சாப்பிடட்டும். ஆமா, நீ முதல்ல சாப்பிட்டு ஓய்வெடுத்துக்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கோ. வா. ராட்சசபண்டு, இவன் உண்மையிலேயே மயங்கி கிடந்தவனா இல்ல மயங்கி கிடந்த மாதிரி நடிச்சு நம்ம இடத்தை தெரிஞ்சுக்க வந்தவனா? எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி எல்லாருமா சிரிச்சிட்டு இருக்கீங்களே, உங்க எல்லாம் பெத்தவன் ஒரு பெண்ணு தாங்கிறத மறந்துடாதீங்களா? இனிமே யாராவது அந்த பெண்ணை தொட்டீங்க, என்னடா செய்வ?
சபாஷ். என்னுடைய வலதுகையை மடக்கிட்டேன். அதுக்காக இல்லை என்னுடைய பாராட்டு, உன்னுடைய நேர்மைக்காக. இந்த பொண்ணை யார் தூக்கிட்டு வந்தது? நீ யாரும்மா? உங்க ஊர் எது? வீரான ஒரு மிராசு தங்கச்சி. நானு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்த என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, வீரான் ஒரு பெரிய ராஜாவோட தங்கச்சியா நீ? வேலு, எந்த குடும்பத்தை நீ பழிவாங்கன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணே உன் முன்னால நிக்கிறாப்பா. என்னங்க இது? அண்ணனுங்க செய்த தவறுக்கு தங்கச்சி என்னங்க செய்வா? பொல்லாத குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் எப்படிப்பா நல்லவளா இருக்க முடியும்? ஏங்க முடியாது. எருக்கங்காட்டுல கூட மல்லிகை முளைக்கலாங்க. அந்த அக்கிரமக்காரன் குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் ஏங்க நல்லவா இருக்க கூடாது? சரிதான். புலி வேட்டைக்கு புறப்பட்டவன் மான பார்த்தா விட்டுடவா போறான்னு நினைச்சேன். நீ புலி வேட்டைக்கு மட்டும்தான் புறப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீயே அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. தலைவரே, புதுசா வந்தவனை அனுப்பி வைக்கிறீங்களேன்னு கேட்க வரியா? அவன் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அனுப்பி வைக்கிறேன். வேலு மட்டும் என்னை காப்பாத்தலனா என்னோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிருக்கும். அவன் மனிதாபமானம் உள்ளவன், ரொம்ப நல்லவனா. தங்கச்சே, யாரம்மா நல்லவன் சொல்ற? வேலு நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தினவன். புலி சிரிச்சதுன்னு சொல்றியம்மா? அவன் உன்னை காப்பாத்தினது நம்ம குடும்பத்து மேல உள்ள பயத்தினால. 1000 இருந்தாலும் அவன் நம்ம அண்ணனை கொன்னவன். ஆமா அண்ணே, அண்ணனை கொன்னவன்னு நாம சொல்றோம், தங்கச்சியை கொன்னவன் அவன் சொல்றான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. பகையால வெல்ல முடியாதுல்ல, அன்பாலதான் வெல்ல முடியும். கடம்ப காட்டுக்குள்ள வேலை பார்த்து பிடிச்சிருங்க. அவன் என்ன பாடு படுத்திருக்கிறான் பாருங்க முதலாளி. ஏண்டா, நீ அடிச்சானே இல்ல உட்கார வச்சு கோடு போட்டானா? அவன் போகும்போது என்ன சொல்ல தெரியுங்களா? ஏய், உங்க 2 முதலாளி ஒரு தலையை வெட்டி காளி கோயில் சூரத்துல சொல்லுகிற என் பேரு வேலை இல்ல அப்படின்னு சொன்னானுங்க முதலாளி. அப்படியா சொன்னா? எவ்வளவு பட சரவான சாலை அவனை விடக்கூடாது. ஊருக்காட்ட சுத்தி நம்ம ஆளுகளை நிறுத்தி அவனுக்கு எப்படியாவது பிடிச்சேத்திடணும். டேய் தம்பி, அவனை பிடிக்கிறதா எனக்கு முதல் வேலையை. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்துட்டீங்களா? ஓ, சேர்த்துட்டேன். பெண்கள்னா ரொம்ப இறக்கப்படுவது போல இருக்கு. அப்படி இல்லைங்க, ஆபத்துன்னா யாரா இருந்தாலும் இறக்கப்படுவேன். நல்ல குணம்தான்.
எங்க அப்பா கிட்ட பேசுனதை விட இப்ப ரொம்ப அமைதியா பேசுறீங்களே. உங்க அப்பா சொன்ன ஆறுதல் வார்த்தையில என் ஆவேசம் கொஞ்சம் அடங்கி இருக்குங்க. வந்து வந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டுங்களா? ஓ, தாராளமா. இப்ப படுக்கலாமே. நீங்க படுத்துக்கங்க. இங்க யாராவது பார்த்தா கூட தப்பா நினைப்பாங்கல்ல. உங்ககிட்ட நல்ல தைரியம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, நல்ல அழகு ஏன் கெடுக்குறீங்க? இதை எடுத்துருங்களேன். இவரை பார்க்க யாருமே வரக்கூடாதா எழுதி இருக்கிறோம். இவன் வேணா நம்மளெல்லாம் பார்க்காம இருந்துடலாம். ஆனா நம்மளால அவளை பார்க்காம இருக்க முடியுமா? அம்மா, உனக்கு தெரியாது அம்மா, கல்யாணத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம், ஒரே பாயில படுத்து புரண்டு இருக்கிறோம். அம்மா, அவன் போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சோறு கூட நான் ஒழுங்கா திங்கவே இல்லப்பா. பையா மாட்டிப்பா, உனக்கு தெரியுமாடா, சோழ கொல்லையில காவல் காக்க போகும்போது 2 பேருமா போனோம். எனக்கு தாகம் எடுத்துச்சுடா, தண்ணி குடிக்கணுமே கிணத்துல இருக்கும் போது கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டேன். அம்மா, அன்னைக்கு மாத்திரம் அவன் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த கன்றாவையில நான் பார்த்தே இருக்க மாட்டேன். நான் பார்த்தே இருக்க மாட்டேன். பெருசா பார்க்க வேணாம் சொல்றதுக்கு நான் பார்க்கத்தான் போறேன். நானும் வரேன். விவசாய கட்டவன, உனக்கு ஏதாவது புரியுதாடா? அங்க என்னடா நான் சின்ன ராஜா விட்டு ஆளுங்கன்னா நாயா அலையிறானுங்க, பேயா அலையிறானுங்க. உனக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் போச்சு. நான் பார்க்கத்தான் போறேன். பூனைய பார்த்தா அப்படி பயப்படுறது? நான் வேங்க நினைச்சு பயந்துட்டேன். மாடைய வேங்க இல்லடா, வேங்கையோட குட்டி. வேங்க குஞ்சு முட்டையிட்டு பொறிச்சுது. கூட சேர்ந்தானுங்க பாரு, எல்லாம் மடப்பயல்களா வச்சுக்கிட்டு என்ன ஆவ போகுதோ. சின்னராஜா, வேங்க 16 அடி பாயுமாமே. அது எத்தனை அடி பாஞ்சா உனக்கு என்னடா? அதுக்காக இல்ல, வேங்க 16 அடி பாஞ்சா வேலு பைய 200 அடி பாயுவான். பாய வேண்டாம், பாய மாட்டான். எவன்டா சொன்ன உனக்கு? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசட்டா, ஊர்ல என்ன கொஞ்ச நாளைக்கு தான்டா பேசுவானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலை பயனை நான் புடிச்சு வேலையத்து திரிவது என்ன 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 வேலை பிடிப்பது என்ன? அந்த கிழவி வேலை பிடிப்பது என்னன்னு கேக்குற? சின்னராஜா, அந்த கிழவியை பார்த்தா குறி சொல்ற கிழவி மாதிரி இருக்கா. நாம நினைச்சதை சொல்லிட்டா பாத்தீங்களா? அதுகிட்ட கேட்டா கரெக்டா வேலு இருக்கிற இடத்த சொல்லிடுவான். 2 பேரும் கூட்டாடா. கிழவி, ஆறா கிழவி, 2 வருஷம் போனா நீங்க கிழவே எங்க போற? சும்மா வா. அப்படி வாலிப பசங்களாடா நீங்க, அலையறீங்க. ஐயோ, கைய பிடிக்கிறானே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி கோணிக்கிற? காலம் ரொம்ப கெட்டு போச்சுடா. ஐயோ, ஏண்டா வயசு கிழவிய வழியில் நடக்க விட மாட்டேன்றீங்க. இந்த நடுக்காட்டுல என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதா? ஆத்தி மகமாயி கும்பிட்டியா? ஐயோ ஐயோ, நீ என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல, ஒண்ணும் பண்ணாத. ஏன் கத்துற? நீ ஏன்டா கத்துற? அக்குறும்ப பாத்தியா? தனியா போற பொம்பளைய கைய புடிச்சு எடுக்கறானுடா. இவனும் நீங்கமா புனியாத நிம்மரே, வெக்கப்படுறதுக்கு ஒரு வயசு வேணும். அப்படி என்ன வயசாகி போச்சு எனக்கு? ஒத்த புள்ளைய பெற்று உடம்பு கொலையாம பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி என்ன
வயசு பருவத்துல வகமாசம் போறவளா கிழட்டு பருவத்துல கெடுகிட்டு போறவளா டேய், உன் மனசுல நான் குமரின்னு நினைப்பேன். அடப்போட பைத்தியக்காரா தாளம். அடப்போட பைத்தியக்காரா நான் அறியாதவடா சின்ன டேய், இதெல்லாமா கேட்ட உண்டா? அவன் உனக்கு நம்ம குறி சொல்ல தெரியணும் சொன்னானே, தெரியுமா? ஏன்டா தெரியாது உன் மூஞ்சி பார்த்தாலே சொல்லுதேடா முந்தானத்து பிறந்த பையன்னு முரட்டு குதிரைய கோட்டை விட்டுட்டு மூஞ்சூர் திடீர்னு தெரியுற சின்னராஜா பாத்தீங்களா கிழவி என்ன கரெக்டா சொல்லிட்டா நம்ம கிழவி நம்ம கிழவி நீ நானும் பண்ணலாம். ஆமா, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தப்பித்து வந்தானடா பாவம் தனியாக நின்றானடா கரெக்ட். எங்கிட்ட இருந்து தப்பிச்சு தான் போயிட்டான்.